5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து 30,000 பேர் சோறு போடுறாரு. சோறு போட்டு ஒரு மலையில் ஏறிட்டார் ஜெபம் பண்ணுவதற்கு. இவங்க தண்டு வளைத்து நடுக்கடலை நிற்கிறாங்க. சாயங்காலம் எப்படி ஒரு 6-7 மணிக்கு போட்டில் போயிருப்பான். விடிய விடிய தண்டு வலிச்சிட்டே இருக்கிறாங்க. பாதி கடல் கூட போல, நடுக்கடலை நிற்கிறாங்க. காலையில் 4ஆம் ஜாமம் அது. அந்த ஆபத்தில் கர்த்தர் மேலேருந்து பார்க்குறாரு. கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் வெளியே கிடையாதுங்க. எந்த சூழ்நிலைனாலும் கர்த்தர் மேலேருந்து பார்க்குறார். எது இவர்களை அச்சுறுத்தினதோ அதுக்கு மேலே நடந்து வந்து அவரை நோக்கி வருகிறார். ஆண்டவரை பார்த்து பேய்ங்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் தான்ங்கிறார். அப்போ ஆண்டவரை நீர் என்றால் நானும் வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடுன்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லை. நீனா வான்னு சொல்லணும். அப்போ வர்றது அவர் தான், வேற என்ன சொல்லணும்? வான் தான் சொல்லணும். வேற வழியெல்லாம் வான்ட்டாரு. நடந்து வர்றான். அவரை பார்த்து போகிறவரை ஜெயமாக இருந்தான். சூழ்நிலைகளை பார்த்தவண்ண மூழ்க ஆரம்பித்தாலும் கர்த்தர் மூழ்க விடலை, கரம் பிடித்தார். சில இடத்துல விசுவாசத்தில் போடுறவங்க தேவனை சார்ந்து அவரை பார்த்தான் போகிறோம். மூழ்கினா கூட கர்த்தர் உங்களை மூழ்க விட மாட்டார். உங்களை தூக்குவதற்கு ஒரு கரம் எப்பொழுதுமே இருக்குது. சில இடத்துல முங்குற மாதிரி இருக்குது. முங்குனா கூட மூழ்கப்பட மாட்டோம். உங்களை தூக்குவதற்கு ஒரு கரம் இருக்கும்.